கடைசியில் டயலாக்லாம் கொஞ்சம் சமரசமாக வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அது பெரிய விஷயங்க அந்த காலத்தில். அந்த எடுடா மேளம், அந்த அந்த ஃபஸ்ட்டு பச்சைமலை சாமிக்கு உச்சிமலை போகுதுன்னு அந்த பாட்டு பாடும்போது பின்னாடி தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணா படத்தையும் காமிப்பார். அதுதான் பாக்கியராஜ். அதுக்கு மேல பிரச்சாரம் கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இது பெரியாரின் கருத்து, சாதி ஒழிய வேண்டும் அப்படிலாம் ஒரு டயலாக் வராது. ஒரு சிக்னல், அவர் பூணல் போட்டு, ஒரு நாவிதர் பூணல் போட்டு, பின்னாடி ஸ்டில்ல தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, பக்கத்துல எம்ஜிஆர். இவ்வளவு, இதுதான் அரசியல். ஒரு குறியீடா எவ்வளவு பெரிய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க பாருங்க. ஒரு கை ஓசையா இருக்கட்டும், இது நம்ம ஆளா இருக்கட்டும், எங்க சின்ன ராசவா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஏதோ சித்தி படம், லேடிஸ் விஷயத்தை பேசின படம் தெரியும். அதுக்குள்ள இவ்வளவு ஆழமான சாதி ஒழிப்பு அரசியலையும் பாக்கியராஜ் பேசியிருக்கிறார். சாகுற இன்னைக்கு செத்துருக்காரு, இன்னைக்கு வரையும் நான் எல்லா படத்திலையும் சாதி ஒழிப்பை பேசியிருக்கேன், நான் தான் மிகப்பெரிய தலித் படத்தை எடுத்தேன்னு பாக்கியராஜ் சொன்னதே கிடையாது. நம்ம உள்ள போய் ஆய்வு செஞ்சாதான் இருக்கும். நான் பெரியாரை நான் தான் முத காமிச்சேன், அம்பேத்கரை பத்தி பேசியிருக்கேன், இப்படிலாம் பாக்கியராஜ் ஒரு இடத்துல கூட சொன்னது கிடையாது. அதுதான் இங்கேயும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது. அவ்வளவு எளிய மனிதராகவும் அவர் இருந்திருக்காரு. எளிய மனிதராகவும், எளியவர்களுக்கான இதாகவும், சமூக நீதி சிந்தனையாளராகவும் இயல்பா இவர் இருந்திருக்காருங்கிறதையும் அவருடைய திரைப்படங்கள் பேசியிருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம்.